இப்போ சாமுவேலை முதல்ல பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது கூட வரவன் சொல்றான், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், வா பார்க்கலான்னு. சவுல் சொல்ற வார்த்தை, அது எப்படி ஊழியக்காரனை வெறுங்கையா பார்க்க போறது? அவனுக்கே கழுத காணோம். இத்தனை நாளா ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறாங்க. அதுவே இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. அவனே நஷ்டத்துல இருக்கான். ஆனா அவன் சொல்றான், எப்படி நான் ஊழியக்காரனை வெறுங்கையா பார்க்க போவேன்? எவ்வளவு நல்ல குணம் பாருங்க. சவுலுக்கிட்ட இருந்த நல்ல குணம் என்ன குணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனை பார்க்க போகும்போது என்ன செய்வான்? ஏதாவது கொண்டு போகணும். அது ஒரு நல்ல எவ்வளவு பெரிய எண்ணம் தெரியுமா அது உங்களுக்கு? நான் சில கிராமங்களுக்கு போவேன். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற சுபாவத்தை நீங்க பார்க்கணுமே. அந்த அவங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு மீட்டிங்லாம் போக மாட்டோம். அந்த வழியா போகும்போது கூப்பிடுவாங்க, எங்களை வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஜோமெண்ட் போங்கயான்னு. சின்ன குடிசை வீடு இல்லை ஓடு வீடு தான் இருக்கும். ஆனா முடிச்ச உடனே அவங்க கிட்ட இருக்கிற உளுந்து ஏதோ ஒண்ணு கொண்டாந்து வண்டியில வச்சு எடுத்துட்டு போங்கய்யா, எங்க நிலத்துல விளைஞ்சதையாம்பாங்க. அந்த மாதிரிலாம் எண்ணம் அந்த மக்களுக்கு தான் வரும். சில ஏழைகளை பார்த்துருக்கிறாரு ஆண்டவர் சொல்வாரு, அந்த ஏழைகள் கொடுக்குற விதம் இருக்குல்ல, அவ்வளோ அன்பா இருக்கும் அவங்க மேல. அதுதான் சவுலுக்கிட்ட இருந்த ஒரு சுபாவம். நஷ்டத்துல இருக்கிறான், கொண்டு போய் கொடுக்குறான். ரெண்டாவது, இப்போ சாமுவேல் சொல்றாரு, நீ என்ன பேச வேண்டும் என்று உனக்கு தெரியும் பாரு. அந்த நேரத்தில் உனக்கு இப்போ சாமுவேல் சவுலை பார்த்து நீ ராஜாவாயிடுவேன்னு சொல்லிட்டார். இப்போ சவுல் அதை கேட்டுட்டு போகும்போது அவர் சொல்வார், சாமுவேல் உனக்கு எந்த நேரத்தில் எதை பேசணும்னு உனக்கு தெரியும், பார்த்து பேசும்பார். சவுல் அவன் சிறிய தகப்பனார் வருவார் எதிரில், அவர்கிட்ட எல்லாம் சொல்லுவான். ஆனால் தான் ராஜாவாக போகிற விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டான். எவ்வளோ பெரிய நல்ல சுபாவம் தெரியுமா? ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணா அதை நிறைவேற்றுற வரைக்கும் அதை பற்றி பேசக்கூடாது. அந்த கத்தை நிறைவேற்றுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? சில ஆட்களுக்குலாம் ஏதாவது ஒன்றுனா ஒட்டை தப்ப 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 தப்பன்னு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா தான் அதுக்கு மனசே ஆறும். வந்திருக்காது. கேள்விதான் பட்டிருப்பாங்க. ஐயோ வரப்போகுதுன்னு பாதியில நின்றுவது. சவுலுக்கு தெரியும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு சவுலுக்கு தெரியும். 3வது பெரிய சுபாவம் சவுல்கிட்ட இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனை ஒருத்தர் எதிரியாக பேசியிருப்பாங்க. அவன் ராஜாவாக கூடாதுன்னு பேலியாளின் மக்கள் பேசியிருப்பாங்க. ஆனா அவன் ஒரு சண்டை போட்டுருவான், ராஜாவாயிடுவான். உடனே கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ ராஜாக கூடாதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் உன்னை என்ன செஞ்சாங்க, எதிர்த்தாங்க, இவங்களை கொன்று போடு அப்படிம்பாங்க. இப்போ சவுல் சொல்லுவான், இது கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டனால் இன்னைக்கு எந்த விதமான மரணமும் நடக்கக்கூடாதும்பான். யாரையும் என்ன செய்யக்கூடாது பாருங்க. தன்னை எதிர்த்தவங்க கூட அவன் என்ன செய்யறான்? ஒரு மன்னிச்சு விடுற சுபாவம்.